நிகழ்வில் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றது. எமது இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி வத்துப்பிட்டிவெல பேஸ் ஹாஸ்பிட்டலினுடைய மெடிக்கல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் டாக்டர் HDM ரியாஸ் சார் அவர்களுடைய உரை. பெரியார்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாளைய உலகை இஸ்லாமிய பின்னணியோடு வழிநடத்தி இருலகிலும் வெற்றியடைய காத்து கொண்டிருக்கும் மாணவ சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். முதற்கண் இந்நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அருளிய வல்லநாயன் அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் வெக்கேஷன் கோர்ஸ், அதாவது புனித ரமலான் விடுமுறையை பிரயோசனமாக பயன்படுத்துவதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு ப்ரோக்ராம். எனக்கு இலங்கையில் கிட்டத்தட்ட 180 பிரதேசங்களில் இந்த ப்ரோக்ராம் நடந்தது. அப்போ கல்லலியும் நாங்கள் எங்களோட சிறார்கள், எங்களோட மாணவர்கள், பாக்கியசாலிகள் அந்த கோர்ஸை நிறைவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் அவங்களுக்கு கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ். இலங்கையில் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் இருந்ததை விட வர வர இஸ்லாமிய இயக்கங்களோ நிறுவனங்களோ இந்த வழிகாட்டல் நிகழ்வுகள் ஒழுங்காக நடந்து வந்த விளைவாக எங்களோட மாணவர்களும் தான் தனி மனித வாழ்க்கையில் ஒரு நல்ல இஸ்லாமிய சூழலை நாங்கள் கண்டோம் வந்தது. ஆனால் திட்டமிட்டு எங்களுக்கு செஞ்ச ஒரு சதிதான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். அதை ப்ரோக்ராம் பண்ணி செஞ்சது முஸ்லீம் நிறுவனங்களாக இருக்கலாம், எங்களோட உலமாக்களாக இருக்கலாம். முஸ்லீம்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்கள் அந்த மறுமலர்ச்சி, அது பொருளாதாரம் ஆகிக்கலாம், சமூகம் ஆகிக்கலாம், கல்வி ஆகிக்கலாம், அதை வீழ்த்தணும்னு செஞ்ச செயல் திட்டம் தான் அது. அப்போ அதோட விளைவு இன்றைக்கி நாங்கள் கண்கூட காண்டி கொண்டிருக்கிறேன். அதோட கடைசி ஒரு 7 வருஷமாக இலங்கையில் எல்லாமே முடங்கிட்டு. அப்போ இது முடங்கினத்தில் எங்களுக்கு நல்லா விளங்குற ஒரு கியாமுல்லை தொழுகைக்கு பள்ளிக்கு போனால் எங்கள்கிட்ட சிறார்களோட டிசிப்ளின் எங்கே இருக்குது. தொழுகிறவங்களுக்கு தொலையலாம், வெளியே சத்தம் போட்டுற லைட் ஆஃப் ஆன தௌபா ஒன்றுக்கும் புள்ளைகளுக்கும் வைக்கிறேன். இல்லாட்டி ஜும்மாவில் கொத்துப்பா. நாங்கள் முந்தி அப்படி இல்லை, கொத்துப்பா போனால் ஒரு சத்தம் நாங்கள் பேச மாட்டோம். அப்போ அந்த இது டிசிப்ளின் இல்லாட்டா ஸ்கூல் எடுத்தால் நான் பேசக்குள்ள எங்களை லேடி டீச்சர்ஸ் மெயினாக சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன, பாய்ஸ் படிக்கிற இல்லை சார், படிப்பிக்க விட்டுறதும் இல்லை. படிப்பிக்க கஷ்டம், குழப்புற டீச்சரை குழப்புற. அப்போ இஸ்லாம் எவ்வளோ அழகா சொல்லிக்கு, நீங்கள் ஒன்று கற்பவனாக இரு, கற்றுக் கொடுப்பவனாக இரு, கற்றலுக்கு உதவி செய்வனாக இரு, 4வது நபராக இருக்கவானா, இது இஸ்லாம் அழகா சொல்லிட்டு. அப்போ நீங்கள் இந்த குரூப்புக்கு வர கிளாஸில் இந்த குழப்பினா ஃபஸ்ட்டா 4ஆ? இப்போ அப்படி செஞ்சால் ஒரு 10 நிமிஷம் ஒரு மாணவர் இருக்கிற 40 மினிட்ஸில் 10 நிமிஷம் அந்த டீச்சர் அந்த கிளாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுத்தால் 10 நிமிஷம் தர 35 பிள்ளைக்கு பெருக்கினா மனிதத்தியாளங்கள் எவ்வளோ லாஸ்ட். அப்படியே நாங்கள் கணக்கு பார்க்கணும். அப்போ நீங்கள் செய்கிற பெரிய ஒரு பாவம்ன்றது அந்த புள்ளிகள் விளங்குறல, ஏன்னா அவங்களுக்கு அந்த பின்னணி வழங்கப்படலை. அப்போ இந்த எங்களோட வாலிபர்களுக்கோ மாணவர்களுக்கோ இந்த வழிகாட்டல், பேரண்டிங் ஆகிக்கலாம், சொசைட்டி ஆகிக்கலாம், நாங்கள் சமூகம்ன்ற வகையில் எங்களோட வழிகாட்டல் கட்டாயம் தேவை. அது கட்டாயம் விட நாங்கள் ஒரு நாள் நினைக்கலாம் எங்களோட குடும்பம் நல்லா, எங்களுக்கு மார்க்கம் மீகி, இது மௌலவிட குடும்பம், இல்லாட்டி இது டீச்சர்மார்ட குடும்பம், இது ஆலிம் குடும்பம், எங்களோட புள்ள வழி தவறாது நாங்கள் நினச்சிக்கொண்டா அதுதான் பெரிய ஃபீல். நான் என் ஃபீல்டு உங்களுக்கு தெரியும், நான் அது மிச்சம் ஓப்பனாக பேசலை. இன்னைக்கு நான் கடைசி 2 வருஷமாக நான் ஹேண்டில் பண்ணுறதே கூடுதலாக வழி தவறிக்கொண்டிருக்கிறவங்கள, தவற வைக்கிறவங்கள தான் நான் ஹேண்டில் பண்ணுறேன் லைஃப்பில். அப்போ போன நோம்புக்கு முந்தின நோம்பில் நான் ஊராப்புறையிலேக்கு நவதிகாந்த், அதாவது ஐஸ்கூடு ரீஹாபிலிட்டேஷன் கேம்ப், நம்ம 3-4 மாதம் இருக்கும். நான் எப்படியும் போகிறேன், என் பிஹெச்ஐ என் டீமோட போகிறேன். அப்போ போனேன் நோம்புல போனதோட அந்த பேர் லிஸ்ட்டை தாரே, அதுதான் எங்களோட ரிசால்ட் ஷீட் தந்ததோடு நான் வளமையாக பார்க்குறேன். என்னத்தையே பார்க்குறேன், எத்தனை அப்துல், எத்தனை முகமது, எங்களோட பிஹெச்ஐக்கு நல்லா தெரியும் சார் மேடு சொல்லி தந்தான். 58 பேர் இருந்தேன் 3 மாதத்துக்கு தானே அவங்கள அனுப்புகிறேன். 17 பேர் முஸ்லீம், 100க்கு 30, அதுவும் நோம்பு ரமலானில். அப்போ நான் பேரை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அவங்கள்ட்ட நான் டெஸ்ட் பண்ணணும் முடிச்சது. கவுன்சில் நான் ஒரு 2 hours ப்ரோக்ராம்னு செய்யணும், ஃபுல் டிஸ்கஷன் ஒன்றோட. நல்லா படித்தவங்க, ஐடி இன்ஜினியர்ஸில் இருந்து எல்லா ப்ரொஃபஷன்ஸும் இருக்கு. பாதி பேர் நல்லா தொழில் செய்கிறாங்க, ப்ரொஃபஷனல்ஸ், நாட்டாவே மாதிரி இல்லை. அப்போ பேசிக்குள்ள எனக்கு இப்படி நல்லா பழகின முகம் 2 இருக்கிறேன். அப்போ பேசிக்கொண்டு போயிட்டு இப்போ
நான் முஸ்லீம்னு தெரியுமே. முடிஞ்சது பிறகு கேட்டு சார் நீங்கள் முஸ்லீம் தானே? ஓ அப்போ இன்னொருத்தர் கேட்டு நீங்கள் ரியாஸ் டாக்டரா? ஓ ஏன் சார் நான் சின்னத்தில் இதை மட்டும் மருந்து எடுத்துக்கிறேன்னு. இப்போ நான் இலங்கையில் வேலை செஞ்சது குர்நாயல் டிஸ்ட்ரிக்டும் புத்தளமும் கம்பஹா மட்டும்தான் என்னோட 16 வருஷம் சர்வீஸில். அதில் 3 பேர் இருக்கிற சின்னத்தில் என்கிட்ட மருந்து எடுத்தாங்க. அப்போ அந்த சின்ன குரூப்புகளுக்கு 3 பேர் இருந்தது. அதில் ஒருத்தர் ஒரு தலை சிறந்த உலமா அட பேரை புல்ல. அப்போ நான் கேட்டேன் உனக்கு என்னப்பா நடந்தது? இல்லை சார் நான் கொரியாவில் இருந்தேன் அங்கே பழகினாரு சார். நான் இதை அதை விட அது பிடிச்சிக்கொள்கிறேன். அதனால் அதுதான் இந்த பின்னணியிட நான் மூளை எடுத்தா நான் சில விஷயம் பேசிட்டு போகிறேன். சயின்ஸோட மனுஷன் மூளை வந்து எவ்வளோதான் நாங்கள் அறிவை கொடுத்தாலும் அது முடிவெடுக்குள்ள அறிவை எடுக்கிறதில்ல. ஆல்பர்ட் எலிஸ் சொல்லி சைக்காலஜி சம்மந்தமான ஒரு சயின்டிஸ்டிக்கிற ஆள் சொல்கிற மனித மூளை எப்பயுமே அந்த நாலேஜை கொடுத்து டிசிப்ளினை மாற்றக்கூடிய ஒரு சாமான் இல்லை. நீங்கள் எவ்வளோ அறிவை கொடுத்தாலும் அது முடிவெடுக்கக்குள்ள அந்த அறிவை வச்சு முடிவு எடுக்கிற ரோகன் இல்லை. அதே நேரம் தோமஸ் வில்லியம்ஸ் ஆள் அந்த விஞ்ஞானி சொல்கிற இத்தனை வருஷம் மனிதன் பூமியில் வாழ்ந்துட்டானே, அப்போ கூர்ப்புல மூளை மாறி வந்தாலும் மூளை ஃபெயிலாம் டிசிஷன் மேக்கிங்கில் இது வேறு. ஏன்னா ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் ஃபோனை கொடுத்து பாருங்கள் என்ன செய்ய முடியும். பெரியார் நீங்கள் ஃபோன் எடுங்களே, ஹதீஸை பயான பார்க்குற கூடவா இல்லாட்டி டிக்டாக்கோ வேறு ஏதோ ஒன்றுக்கு போகிறது கூடவா? ஏதோ பிரயோசனம் இல்லாத சைடுக்கு தான் கூட நேரம் போகும். நாங்கள் படித்தாக்கள் உலமாக்கள் எல்லாமே மார்க்கமிக்கு சிலது பிள்ளை. ஆனால் என்னோட பிரெயின் இஸ் அப்படி தான். ஏன்னா சாதாரணமாக எடுத்தால் இப்போ நாங்கள் போதை பொருளை பாய்ப்போமா? சாதாரண மைக்கிறொத்த இல்லாட்டி ஒரு குத்தச்செயலை செய்வோமா? பொதுவாக நாங்கள் செய்கிற இல்லை. ஆனால் எங்களோட ஈக்கிற எங்கள்கிட்ட சமூகத்தில் வாழ்கிற செய்கிற ஆட்கள் ஈக்கிற அவங்களுக்கு மேலுக்கு என்ன வித்தியாசம்? அவங்ககிட்ட பிரெயினில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஈக்கிற அது நெகட்டிவ் பிளாட்ஃபார்ம். அதுதான் அவங்களோட பிரெயினில் ஆர்கனைஸாக ஈக்கிற. அதுக்கு காரணம் சமூகமும் ஒரு காரணம். சின்னத்துலேருந்து அவங்க வாழ்கிற அந்த சூழல் நார்மலாக அவங்க சொல்கிற 10 காரணம் சொல்கிறேன். நான் அதை மிச்சம் விளங்கப்படுத்தலாம், இந்த ஆடியன்ஸ் சரியில்லாத சுட்டி நான் அதை மேலோட்டமாக சொல்லிட்டு போய் நீங்கள் விளங்கிக்கோங்க. அப்போ அவங்க 10 காரணம் சொல்கிறேன். குறைஞ்சது அதில் 3 or 4 தொடர்ச்சியாக ஒரு வளர்ந்து வார பிள்ளையில் இருக்குமா இருந்தால் அந்த பிள்ளையிட பிரெயின் டெவலப்மெண்ட், அந்த பிள்ளையிட உருவாகிற மூளை வந்து அப்நார்மல், அதாவது குத்தச்செயல்களை புரிகின்ற இல்லாட்டி அடிக்ஷனுக்கு ஒன்றுக்கும் போதை பொருளுக்கு அடிமையாக சைடுக்குரிய மூளையாக தான் அது வளரும். உங்கள்கிட்ட விருத்தியில் வர பிரச்சனை அதில் ஒன்று தான் வேர்பல் ஹெபியூஸ். ஒரு சின்ன பிள்ளையோட ஒரே வசனங்களால் துன்புறுத்துரு. ஒரு உமாவோ வாப்போ சமூகமோ டீச்சர்ஸோ என்கரேஜிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணோம். தற்ற வசனம் பாவிக்கல அது என்ன செஞ்சாலும் தான். இப்போ ஏர்லி சைல்டுஹுட் டெவலப்மெண்ட்டில் இப்போ கனடாலெல்லாம் 6 இப்படி எழுதினா ஒரு நாளும் பிள்ளை போட மாட்டோம். நாங்கள் 6 இப்படி எழுதினா தானே போடுறேன். அவன் இப்படி எழுதினாலும் அது ஸ்டிக்ஸ் தான் சரிதான் போடுவான். புள்ளியோண்டுக்கு ஒரு நாளும் பிளாக் ஸ்டார் ஒன்று ஒட்டுறே இல்லை. ஒட்டினா டீச்சரை ஷூ பண்ணுவான் வழக்கு போட்டுறே இல்லை. ஆனால் எங்கள்ட எஜுகேஷன் சிஸ்டம் எங்கே ஏன்னா அது சரியாக அந்த பிள்ளைய பாதிக்கும்ன்றது அவனோட தெரியும். அடுத்தது உடல் ரீதியாக தண்டிக்கப்படுறது. அது என்ன சொல்கிற හැඳි ගහන්න නැති හොද්දයි ගහන්න නැති ළමයි හැදෙන්නෙත් නැහැ. අපේ ගුරුවරු අපිට ගහපු නිසා තමයි අද අපි හොඳට ඉන්නේன்றது. அந்த கான்செப்ட் சரியாக பிள்ளை எனக்கு தெரியா. சயின்ஸில் சொல்கிற அது ஸ்ட்ராங். அது ஆகக்கூட ஒரு பிள்ளையோட மூளையை பாதிக்கிற கடுமையான தொடர்ச்சியான உடல் ரீதியான தாக்குதல். 3வது செக்ஷுவல் அபியூஸ். அதை நான் பேச தேவையில்லை. பாலியல் ரீதியான துன்புறுத்தல் அது தொடர்ச்சியாக இருந்தால் புள்ள முடிஞ்சு. 4வது வந்து ஒரு பிள்ளைய வளர்க்குற குடும்ப தலைவி தாய் ஸ்ட்ரெஸ்ஸோடு இருக்கிற. அதாவது ஒரு தாய் சமூகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க. அவள் கற்பனை காலத்தில் வகத்தில் வளர்கிற குழந்தை ஆகிக்கலாம், பிரசவத்துக்கு போகிற அந்த தாய் தானே வளர்க்குற. அந்த தாய் வந்து கணவன் மூலமாக இருக்கலாம், மாமி ஆகிக்கலாம், மைனி ஆகிக்கலாம். ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் துன்புறுத்தப்பட்ட ஒரு தாயால் வளர்க்கப்படுற பிள்ளையோட மென்டாலிட்டியும் நெகட்டிவ் பிளாட்ஃபார்ம் தான் மூளையில் உருவாகும். செல் பாதித்து இப்போ சமூகத்துக்கு நாளைக்கு ஒரு கிரிமினல் ஆக சான்ஸ் கூட. இப்போ அடுத்தது மெரிட்டல் டிஸ்ஹார்மனி. பெற்றோருக்கு இடையிலான அது சில தேவையில்லை. இஸ்ரேலும் இந்த ஈரானும் மாதிரி இருந்தால் அந்த புல்லை வளர போகிற அப்படி அது பெரிய டாபிக். அது பேசுகிறடா என் ஃபீல்டு மாதிரி தான் நான் இப்போ பேசலாம். 6வது வந்து குடும்பத்தில் யார் சரி ஒருத்தர் பேரண்ட்டில் சைக்கலாஜிக்கல் மனநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெற்றோர்.
ஏன்னா எங்கள்ட சமூகத்தில் இருக்கிற ஆக பெரிய பிள்ளை தனக்கு ஒரு நோய் இருந்தால் அந்த நோய் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அதுவும் மனநோயை அவங்க மிச்சம் பேர் கண்டுகொள்கிற இல்லை. இப்போ இது சொன்னாலும் எனக்கு அப்படி இல்லை. ஒரு டாக்டர் வந்து ஓபிடியில் போனது போகிறோம் மனநோய் கிளினிக்கு ரிஃபரல் கொடுத்தா போகிற இல்லை பைத்தியம் அந்த டாக்டருக்கு எனக்கு இந்த கிளினிக்கு போக சொன்னது தான் சொல்கிறேன். அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்கு உண்மையில் ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆனால் எங்கள்ட மிச்ச பேர் அதை எடுக்க போகிறதில்ல. நூலாக கட்டிட்டு ஜின்னுக்கிட்டையும் பிசாசுக்கிட்டையும் போய் வைத்தியம் செய்கிற இல்லாமல் தேவையான வைத்தியத்தை செய்கிற இல்லை. அடுத்த பிரச்சனை அடுத்த வந்து அந்த குடும்பத்தில் வாழ்கிற இப்போ எங்கள்ட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி செய்கிற சாச்சா மாமா யார் சரி ஒருத்தர் அந்த போதை வஸ்துக்களை பாவிக்கிறதில்ல சிகரெட் குடிக்கிற ஒருத்தர் கூட அந்த ஃபேமிலியில் இருக்கிறாங்க வளர்கிற சிறுவருக்கு அது பாதிக்கும். அடுத்த வந்து இமோஷனல் நெக்லிஜென்ஸ். இப்போ எல்லாரும் எங்கள்ட வாப்பமார் நினச்சிக்கிறேன் நான் பிள்ளைக்கு டைமுக்கு டியூஷன் ஃபீஸ் கொடுக்குறேன் தின்ன கொடுக்குறேன் எல்லாம் செய்கிறேன். வாப்பா வார வீட்டுக்கு 10-11 மணிக்கு காலையில் வேலைக்கு போகிறா இருந்தால் அந்த பிள்ளைக்கு அந்த பெற்றோர் சம்டைம் அந்த வாப்பாவால் கிடைக்கிற இமோஷனல் சப்போர்ட் அந்த அன்பு இல்லை. அது மெயின் பார்ட். பிள்ளைய தலையத்தோட அவனும் மடியில் வைக்கணும். இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சீங்க என்னத்தை படித்தா என்ன நடந்தது ஒரு உமாவை வாப்பாவோ பேசணும். அந்த கேப் இருக்கணும். ஏன்னா எங்களோட சமூகத்தில் பெரிய பிரச்சனைக்கு போகிறதுக்கு காரணமே பியர் குரூப்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட நான் கொண்டாலே முனுக்கு போகிறேன்னு ஒருத்தர் சிரிக்கிறான் சலாம் சொல்லிட்டு வரான் அஸ்ஸலாமு அலைக்கும் சார் எங்க நவதிகாந்தையில். நான் கேட்டேன் தம்பி ஏடு 3வது முறை வந்திருக்கிறான். நான் கிட்டத்தட்ட 2 இயர்ஸுக்கு 3வது முறை கேம்புக்கு கொண்டாந்து போட்டிக்கிறேன். அப்போ நான் கேட்டேன் என்ன நடந்தது? இல்லை சார் 2 மாதம் 3 மாதம் மேக்சிமம் ஈக்கியலும் மரா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்த கைக்கு பாவிச்சு பட்டு சார். அதான் பிரச்சனை. அப்போ அந்த நண்பர்கள்னு சொல்லி முந்தி அந்த எல்லாருக்கும் உமாமார் வாப்புமார் அந்த கரடியோட கதை ஒன்று சொல்கிற தெரியுமா? 2 பேர் ரோட்டில் போனால் கரடி ஒன்று வந்தால் மரத்தில் ஏறினா தெரியுந்தானே? அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதை தான் இப்போ ஆச்சிமார் அப்பமார் இல்லை கதை சொல்கிறதுக்கு பிள்ளைக்கு சொன்ன கதை என்ன? 2 பேர் போனேன் கரடிட்டு வந்துச்சு மரத்துக்கு ஏழுமிட்டு மரத்துக்கு ஏறிட்டான். அடுத்தவனை கை விட்டு ஓடிட்டான். அடுத்த நண்பன் என்ன செஞ்சான்? அவனுக்கு மரத்துக்கு ஏறையில செத்தமாய் படுத்துட்டான். கரடி வந்து மோந்து பாய்ச்சி கரடி செத்தத்தை தின்றதில்லே விட்டுட்டு போய்த்துட்டு. அப்போ இவன் இறங்கி வந்து கேட்டான் மச்சான் கரடி என்னடா அவட காதில் சொன்னாடு. கெட்ட நண்பர்களோட சந்தர்ப்பத்துக்கு கருத்தறுத்துட்டு போகிற கெட்ட நண்பர்களோட பலகாதையிட சொல்லிச்சிட்டு சொன்னேன். அதை சென்னை வந்து முந்தி காலத்தில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஆக பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? யாரு புள்ளி அழிக்கிறேன்? உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? யாரு? அது ரசூல் அழகா சொல்லியாச்சு. யாரு? உலகத்தில் இருக்கிற சுயநலம் இல்லாத ஒரே அன்புட உம்மா மட்டும்தான், தாய் உம்மி. ஏன்னா ரசூலாட்ட போய் ஒரு கேட்குறேன் உங்களுக்கு நெருங்கி பழகக்கூடிய அன்பு செலுத்தக்கூடிய உலகத்தில் யாரு? உம்மி தாய். 2வதும் அதே கேள்வி தாய். 3வதும் தாய். 4வது தான் சார்ஸ்ட உங்களோட வாப்பா அபியா. அப்போ அதை விட உங்களுக்கு இல்லை. சின்னத்தில் நீங்கள் எவ்வளோ வீக்கிடா. இப்போ எங்கள்ட பிள்ளைகள் கொஞ்சம் இந்த மட்டும் வசந்தத்து போகிறோம் அவங்களுக்கு பெரிய ஆட்கள் புறத்தி கொண்டு வாரு வாப்பா கொஞ்சம் கெஸ்ஸாக பிச்சுட்டு போகிறேன் என்னவா சொன்னா அது வார எங்கிட்ட வீட்டில் நீங்கள் கண்டிப்பீங்க. இப்போ நீங்கள் நினைக்கணும் நீங்கள் எவ்வளோ வீக்குடு சொன்னால் மாடோ நாயோ ஒரு மிருகம் குட்டி போட்டால் அது கொஞ்ச நேரத்தில் அரவர் போக்குள்ள அந்த கண்டு எலும்பி தாய்கிட்ட வைத்து பால் குடிக்கும். உங்களுக்கு எலுமா பிறந்ததோட நீங்கள் செஞ்ச ஒரே ஒரு வேலை அழுத மட்டும்தான். அப்போ உங்களோட உம்மா தான் உங்களை தூக்கி உங்களுக்கு பால் தந்த. அப்போ பிறக்கக்குள்ளே நீங்கள் வீக். அப்போ அதை விட நீங்கள் என்னத்தை பேசிக்கிறேன்? நாங்கள் உங்களை பலகீனமானவர்களை தான் படிச்சிக்கிறோம்னு சொல்லியாச்சு. அப்போ அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா நீங்கள் ஒன்று யோசிங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் நடந்தாலும் அது ஸ்கூல்லே ஆகிக்கலாம், கிளாஸ்ல ஆகிக்கலாம், ரோட்லேயே ஆகிக்கலாம். முதலாவது வந்ததோட உம்மாட்ட செல்லுங்க. உம்மா கிளிமை குசினிக்கு நாங்கள் செஞ்சது அதுதான். வீட்டில் போன குசினிக்கு தான். நைட்டுக்கு ஃபுல் ஒரு பழைய அது ஈக்கும். நாங்கள் அதெல்லாம் திட்டு முடிஞ்சு வாப்பமாருக்கு நாங்கள் சரியான பையன். வாப்பமா ராவையில் நான் வீட்டில் இருக்கிறேன். லீவ் நாளைக்கு பெருநாளைக்கு வீட்டில் இருக்கிற பெரிய பிரச்சனை. வாப்பா வீட்டில் இருந்தால் எங்களுக்கு இல்லை நாங்கள் அப்படி தான் வாப்பாட கரெக்டாக. இப்போ அப்படி இல்லை, அது மாறி. அப்போ அந்த தாயோட தான் எங்கிட்ட பாண்டிங்ச்சு. என்னத்தை நடந்தாலும் சொல்கிறேன். அப்போ இந்த தாய் தான் கைட் பண்ணினா. ஏடா நீங்கள் நினைக்கவானா நீங்கள் நினச்சிட்டு உங்களோட ஃப்ரெண்ட் வந்து உண்மையில் உங்களோட ஃப்ரெண்டு. இப்போ வீக்கில் 10ஆம் ஆண்டோ 12ஆம் ஆண்டு நீங்கள் படிக்கிற ஒருத்தர் ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க, நீங்கள் வழி தவற போகிறீங்க. அப்போ உங்களோட அந்த ஃப்ரெண்டுக்கு உங்களோட சின்ன ஜெலசி வண்டிக்கிற அவள் செகண்ட் வாரம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாரம் வைங்களே. அந்த இடத்துல உங்களுக்கு உண்மையில் அவர் நல்ல கைடன்ஸ் ஒன்று தருவார் நீங்கள் எப்படி நினைக்கிறேன்? என்ன சரி ஒரு ட்ரக் மாற போகிற இடத்துல உங்களோட ஃப்ரெண்ட்டை நீங்கள் வச்சு இப்படி ஒன்று டீக்குது இல்லை அது நல்ல முடிச்சுன்னா நீங்கள் அதை தொடர்றேன் தொடர்ந்து உங்களோட படிப்பு முடிச்சு.
அப்போ அவள் செகண்ட் டிகிரி ஃபர்ஸ்ட் வருவா, நீங்கள் செகண்டோ தேர்டோ லாஸ்ட்டோ தெரியாது. இல்லைங்க உங்களோட தாயப்போ சரி அப்படி உங்களுக்கு கைட் பண்ணுவா இல்லை. நான் சுருக்கமாக சொல்லிட்டு போய் டைம் போதா. அப்போ அடுத்தது வந்து இமோஷனல், அந்த பிள்ளைய வந்து உளர் ரீதியாக அந்த பிள்ளைய கொடுக்க வேண்டிய சப்போர்ட். அடுத்தது உங்களோட ஃபேமிலிஸில் வந்து யார் சரி தண்டிக்கப்பட்ட அல்லது குற்றவாளி கிரிமினல்ஸோ பனிஷ்மெண்ட்டோ ப்ரிசனில் இருந்தால் அதுவும் அந்த பிள்ளைகிட்ட இதுக்கு இம்பேக்ட் பண்ணும். அப்போ இந்த 10ல் 3 4 ஒரு சமூகத்தில் இருக்குதுட ஒரு ஃபேமிலியில் அவங்க தான் அந்த நெகட்டிவ் பிளாட்ஃபார்மான ஆட்கள் வர. அவங்க தான் நாளைக்கு ஒரு சட்டவிரோத செயல் இல்லாட்டி அடிக்ஷனுக்கு போகிறேன். மனுஷன் மூளையை எல்லாம் படைச்சிக்கிற அப்படின்னா மூளை உள்ளுக்கே இருக்குது. இந்த ப்ரைஸ் கிவிங் இது மாதிரி ப்ரைஸ் கிவிங் ரிவார்ட் கொடுக்குற சிஸ்டம் வந்து எல்லாம் படைச்சி தான் மூளைக்கு வச்சுக்கிறேன். எப்படின்னா நாங்கள் வைங்களே சாப்பிட்றேன், நல்ல ருசியான சாப்பாடு ஒன்று தின்னக்குள்ள மூளையில் இருக்குது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். உங்களுக்கு தெரியும் நரம்பு கலங்களுக்கு இடையிலான கெமிக்கல்ஸில் அசடைல் கோலின் அப்படியெல்லாம் நீங்கள் படிச்சுப்பீங்க. நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஒன்று தான் டோப்பமினிக்கு, ஆக்சிடோசினிக்கு, செரட்டோனின், என்டோஃபினிக்கு, இதுக்கெல்லாம் ஹாப்பி ஹோமோன்ஸ்னு சொல்கிறேன். மூளையில் சந்தோஷத்தார. அப்போ நல்ல ஒரு பிரியாணியை திண்டா ஒரு சாப்பாடை திண்டா அந்த டோப்பமின்றது நார்மலாக பிரெயினில் அப்படி ஒரு சின்ன லெவலில் பேத்திடும், ஒரு டோனில் இல்லாட்டி ஒரு பல்சட்டையில் போகும். அது 20 30 பேத்திட்டிக்கும். நீங்கள் ஒரு உமாக்கு வேலை செஞ்சு கொடுத்துடுவீங்களே சனி ஞாயிறில், உமா ஒரு 50 ரூபா அந்திக்கு தார கடையில் போய்த்து ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து தின்னக்குள்ள அந்த பிள்ளைகிட்ட டோப்பமின் வந்து 30லேருந்து ஒரு 80க்கு போகும். ஒரு சின்ன சந்தோஷம் மட்டும் பொடி ஜொலியாக வந்துட்டு அது அப்படியே குறைஞ்சி போகும். ஆனால் அப்போ அதை இயற்கையிலேயே இந்த அதுக்கு சொல்கிற வாண்டிங் ஹார்மோன்னு சொல்கிற அது அந்த தேவைன்றதை கொடுக்கறது தான் அது. அப்போ எங்களுக்கு துரியங்கா சில இவனுக்கு மூக்கிக்குதாட்டு கேட்குறேன். ஆனால் பழகினவனுக்கு துரியங்கா அது எவ்வளோ விலை இருந்தாலும் வாங்கி திம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ப்ரோக்ராம் ஆகி தானே இருக்கிறேன். அது வந்து அடிக்ஷன் தான், அடிக்ஷனில் ஒரு பார்ட். ஆனால் ஒருத்தர் வைத்து இந்த ஐஸையோ கிறிஸ்டல் மெத்தையோ அந்த போதை ஒன்றை பாவிக்கிற ஒருத்தருக்கு சாதாரண ஒருத்தருக்கு இந்த டோப்பமின் மூளையில் 30லேருந்து 50க்கு 80க்கு 100க்கு தான் கூடும் ஒரு சந்தோஷம் வரக்குள்ள. நீங்கள் போக்குள்ள உங்களோட பழைய ஃப்ரெண்டை கண்டு மிச்ச நாளே போகிற கண்டா மச்சான்னு சொல்லி ஒரு 5 போட்டுட்டு பேசக்குள்ள அந்த வார சந்தோஷம் அது கொஞ்ச நேரம் வந்துட்டு அப்படியே போகிறேன். இது அப்படி இல்லை. ஐசோ குடுவை பாவிச்ச ஒருத்தருக்கு ஒரு 3000 4000க்கு கூடும். அது சொல்கிற டோப்பமின் சுனாமி. மூளைக்கு நார்மலாக தாக்கு பிடிக்கல 300 400, அது 4000 5000க்கு கூடும். கூடினா மூளையிலேக்கு நிறைய இடங்களுக்கு அதில் மெயினாக வந்து நியூக்ளியஸ் எக்கம்பன்செட் ஒண்டிக்கு ஒரு ஏரியாவுக்கு வீட்டியே அப்படி பார்த்து ஒண்டிக்காது. மீசோலிம்பிக்கிட்டெல்லாம் மூளையில் ஒரு சிஸ்டம் ஒண்டிக்கிற அந்த ஏரியா என்ன செய்யணும், மூளைன்றது உங்களுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரியை பிடிச்சி பார்த்துப்பீங்களே, மாட்டு மூளை எல்லாரும் கண்டிக்கிறது தானே. அப்போ அந்த ஒரே அடியாக ஹோமோன் அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கூடினா மூளையில் கலங்கள் சாகும். அப்போ அதில் அந்த நியூக்ளியஸ் எக்கம்பன்ஸில் ரிசெப்டர்ஸ் இருக்கு, அது உள்வாங்கி தான் அந்த ரிசெப்டரில் பைண்ட் ஆகி தான் வேலை செய்யணும். அது ரிசெப்டர்ஸ் எல்லாம் உள்ளுக்கு இல்லைக்கும் சார், ரிசெப்டர் டவுன் ரெகுலேஷன் அது. அப்போ ரிசெப்டர்ஸை குறைக்கும். ஏன்னா அவ்வளோ வரக்குள்ள அதே நேரம் மனுஷனை முன்னுக்கிக்குது. இது சில நுதச்சோனேட்டு சொல்கிறேன் ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் இது இருக்கிற சொல்லி தான் நாங்கள் மனுஷன் ஆகிக்கிறேன். நாங்கள் சொல்கிறோம் 6வது அறிவோடு அது இங்கே தான் ஆகி அதில் தான் எங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணலும், வாகனம் உண்டை தந்தால் முட்டாமல் போகிற, ஸ்கூல் வந்தால் டிசிப்ளின். இன்னைக்கு ஒருத்தர் சிறுநீர் வந்தால் இணை கழிக்கிறீங்களே எல்லாம் போய்த்து கழிச்சிட்டு வாரு. அந்த ஹய ஃபங்க்ஷன்ஸ்ன்ற மனுஷனுக்குரிய ஒரு விஷயத்தை செய்யக்குள்ள காரணம் காரியம் அறிஞ்சு செய்கிற ஒழுக்கமாயிக்கிற அவ்வளவும் வர இங்கே தான். விட உண்மையில் எங்கட தக்குவாவோ சம்திங் எல்லாம் இங்கே தான் நீக்கி அதால் தான் நடக்கிறேன். நாங்கள் மனுஷன் நினைக்கிறோம் அதால் தான். இந்த இது பார்த்து ஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் தொடர்ந்து டோப்பமின் பாதிக்கக்குள்ள இது அப்படியே செயல் இலக்கும். அப்போ மனுஷனுக்குரிய பண்பு அவனுக்கு இல்லா போகிறேன். இதில் அநியாயம் என்னடா, ஏற்கனவே அந்த ரிசெப்டர்ஸ் குறைஞ்சிருமே. இப்போ வேறு நாளைக்கு ஐஸ்கிரீம் ஒன்றை திண்டா ஒரு சந்தோஷம், குடும்பத்தோடு இருந்து பேசிட்டு இருந்தால் சந்தோஷம், ஃப்ரெண்டோட பேசினா சந்தோஷம், இல்லாட்டி ரூம் லைக்கில் மாமி மாமா வந்தால் வெளியே வந்து பேசினா ஒரு சந்தோஷம். இப்போ இவரோட மூளை அதுக்கு பழகல்ல. அந்த ஹை லெவல் 3000 4000 லெவலுக்கு போனால் தான் அவருக்கு சந்தோஷம் வர. அப்போ பாருங்கள் அப்படி ஆட்கள் நீங்கள் போனால் ஒரு கூட்டாளியாக கண்டா பேசுகிறே இல்லை, வீட்டுக்கு சொந்தக்காரன் போனால் வாரே இல்லை, அம்மா அப்பாவோட பேசுகிற இல்லை, தொழிலுக்கு போகிற இல்லை, படிக்கிற இல்லை. அதுக்கு போனால் நடக்கிற அநியாயம் எங்களோட உடம்புல நார்மலான சிஸ்டம் அப்நார்மலாக வைத்துட்டு அந்த போனால் அதை மீள்றது சரியான கஷ்டம். இப்போ சயின்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்கலி ப்ரூவன் நாங்கள் 1 வருஷமாக 3 மாதமாக 6 மாதமாக இந்த ரீஹாபிலிட்டேஷன் கேம்பில் போட்டாலும் 100க்கு 23 தான் புனருத்தாபனை பண்ண இயலும். இதுக்கு போதைக்கு அடிமையானத்தில் கிட்டத்தட்ட 77% 3 மாதத்துலையோ 4 மாதத்துலையோ 6 மாதத்துலையோ திருப்பாக்கு போகிறேன்.
அதால் ஒரு மனுஷனை நல்லா பாதுகாக்கணும். எங்கள்ட சந்ததியை கூட யாரும் அந்த இடத்துக்கு போய்த்திடாமல் வைக்கிறது. அப்போ சயின்ஸ் சொல்லுது என்ன, மனுஷன்ட மூளை ஒரு நாளும் காரண காரியம் அறிஞ்சு டிசிஷன் மேக்கிங் இல்லை. இது இந்த என் ஃபீல்டால் நான் சொல்லணும், உலகத்தில் ஆல்கஹாலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிற யாரு, அதில் ப்ரோட்டீன் நிற்கிதா, விட்டமின் நிற்கிதா, என்ன சரி என்ன நிற்கிது ஆல்கஹாலில்? ஒன்றும் இல்லை. நீங்கள் சும்மா டிவியெல்லாம் கண்டிப்பாங்க குடிக்கிற ஆக்களோட முகம் எப்படி கொண்டு ஒரு ஃபலுதா இல்லாட்டி ஆரஞ்சு ஜூஸை குடிக்கிறாட ஒரு மனுஷன் சிரிச்சு கொண்டு குடிப்பான். போது பாவிக்கிற ஒருத்தர முகம் எப்படி கண் சுருங்கி வாய் கூசி மிச்சம் கஷ்டப்பட்டு தான் அதை விழுங்குற. ஆனால் குடிக்கிற ஆட்கள் யாரு? கோட் சூட் அடிச்சு டை கட்டி டாக்டர்ஸ்ட பாட்டி ஒன்றுக்கு போய்த்து பாருங்களேன். பெரும்பான்மை சமூகத்தில் நான் கொலியாப்பேட்டில் இருந்தேன், 100 சொச்ச டாக்டர்ஸ் இருந்தேன், குவார்டர்ஸில் இருந்தேன், ஒன் அண்ட் ஒன்லி முஸ்லீம். ரெண்டு முஸ்லீம் தான் நான் நிற்கிற காலம் இது 2010. எங்களோட குவார்டர்ஸ் தான் பெருசாக தான் பாட்டி நடக்கும். எங்களோட 4 வார்டில் இருக்கிற 3 பேர் குடிச்சிடுவாங்க. நான் தனியாக 4 வார்டையும் பார்க்குறேன். ஏன்னா நான் மட்டும் தானே குடிக்கிறேன் இல்லை ஹாஸ்பிட்டலில் சீக்கிரம் டாக்டர்ஸில். அப்போ எல்லாம் இப்போ இன்னொன்று மாச்சாங்க. அப்போ அறிவால் மாற்ற ஏழுமாயிருந்தா வைத்தியர் துறையிலேக்கு யாரும் குடிக்கலாம். அவனுக்கு அவ்வளோ அறிவு ஒண்டிக்குது. அது சைடு எஃபெக்ட் வேணுமா, அதால் என்ன நடக்குது ஈரலுக்கு, அதெல்லாம் அறிவை கொடுத்து மாற்றலாம். அப்போ இனத்தையை கொடுத்தா இதை மாற்றலும். இறையாச்சம் தக்குவாடுறோண்டு மட்டும் அவன் படித்த மெடிக்கல் காலேஜில் தான் நாங்களும் படிச்சுட்டு போனோம். அதே குவார்டர்ஸில் தான் இந்த அவனோட அதே வார்டில் தான் வேலை செய்கிறோம். எங்களுக்கு இந்த ஒரே வித்தியாசம் களிமாசம் இல்லாத அந்த டாக்டர்ஸுக்கும் எனக்கும் ஒரே வித்தியாசமாக இது. இப்போ நாங்கள் பாட்டி ஒன்றுக்கு போனால் சிக்கன் இதை தின்ற இல்லை, ஹலால் இல்லாட்டி தெரியுமே. இந்த போனதுக்காக இந்த மாதோண்டு சமாளிச்சுட்டு வருவோம் நாங்கள். அப்போ அந்த இடத்துல எங்களுக்கு உண்மையில மனசு செல்லும். அடை சிக்கன் நீக்கி அது இதுக்கு தின்ன சொல்லி மனசு செல்லும். புஃபே ஒன்றுக்கு போனால் செல்லும். நல்ல ஹோட்டல்ஸில் நடக்கும் ஃபங்க்ஷன். நாங்கள் போனோம் என்னமா அது ஒருத்தர் தின்ட்டு வரே. எங்கள்கிட்ட உள்ளம் செல்லி மனசுக்கு விருப்பமான ஒன்றை அல்லாவுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு பேர் என்ன? அதுதான் பேர் தான், அதுதான் தக்குவா. அந்த தக்குவாவை கொடுத்தா மட்டும்தான் இந்த புள்ளையோல் இந்த ட்ரக்கை விட்டு வெளியே போகிறத கொண்டு வர இயலும். ஏன்னா அவன் ட்ரக் விட்டு வெளியே போக மாட்டானே. சாதாரணமாக நாங்கள் ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன், யாரும் தந்தா என்ன செய்யவானாம், வித்தியாசம் தெரியாத யாரும் என்னத்தையும் தந்தா தின்னவானம்ட்டு ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறேன். அதில் என்ன சரியோட போட்டு தரும்ன்ற பயன்தானே. இன்றைக்கு உண்மையில் நிறைய பேர் ஒரு பழகிக்கிறபடி அவரோட நண்பர் வந்து ஒரு தேவையில்லாத விஷயத்த சொல்கிற, வா மச்சான் இதை செஞ்சு பார்ப்போம். அப்போ எங்கள்கிட்ட புள்ள தெரிஞ்சுக்கணும், எங்கள்கிட்ட உம்மா இப்படி சொல்லிக்கிற, வாப்பா இப்படி சொல்லிக்கிற. இப்போ நாங்கள் ஒரு இப்படி திறந்த வெளியில் ஒரு விஷயத்த செய்கிறோமா இருந்தால் அது நார்மல் விஷயமே. ஏதாவது ஒரு விஷயத்த மறைவில் செய்கிறோமா இருந்தால் அந்த விஷயம் நல்லமா சரி இல்லையா? நாங்கள் ஒழிச்சு கொண்டு ஒரு விஷயம் செய்கிறோம்டா அது பாவமே. ஏன்னா அடுத்த மனுஷன் பார்க்கக்குள்ள செய்யாமல் இருக்கிறா இருந்தால் அது பாவம். ஒரு யாரும் சரி உங்களோட ஃப்ரெண்ட் ஒன்று கூப்பிட்டுறா நீங்கள் விளங்கணும். மிச்சம் தெரியல ஒருத்தர் வாரான், அவனுக்கு லைசனும் இல்லை, பைக் கொண்டு எடுத்துகிட்டு வாரான், வா மச்சான் ஒரு ரவுண்ட் போய்த்துட்டு வருவோம் உண்டு. உண்மையில் நீங்கள் என்ன சொல்லணும்? இல்லை நான் வரையில் நீங்கள் போய்த்துட்டு வாங்க. போன கிழமை எங்கள் வீட்டுக்கு முன்னுக்கு தான் வெள்ளைப்பொடி போட்டிச்சு கண்டதானே. சரியா 20 வயசு மீறிக்குமா கலர் லைட்டில் நிப்பாட்டல்ல, ரயில்வே க்ராசிங்கால் போட்டு ஹைவே கலர் லைட்டில் ஆக்சிடென்ட் ஆன் த ஸ்பாட். சரி, பின்னுக்கு ஏற்றிட்டு போனவன்ட ஸ்பைனல் கோட் சரி, முதுகு முள்ளோடைஞ்சி 2 காலும் வேலை செய்கிற இல்லை. போலீஸ் நிப்பாட்டினேன், இவன் நிப்பாட்டல்ல போனேன், லைசனும் இல்லை. பின்னுக்கால போலீஸ் வரட்டின ரயில்வே க்ராசிங் மூடிக்குள்ளே உள்ளுக்கால போட்டு போய்த்து அடுத்த கலர் லைட்டில் சோப்பு பத்தக்குள்ளே போட்டு அங்கால வாங்க வந்து சரி ஆன் த ஸ்பாட். சரி, அப்போ அந்த பின்னுக்கு போன பொடியன் இவனுக்கு லைசன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு தானே போனேன், அவன் போகாமல் இந்த தப்பி. அது சரி, இந்த முடிவு எடுக்கிறத தான் புள்ளையே வளர்க்கணும். எந்த இடத்துல அந்த ஆளுமையை நான் கொடுத்துட்டா எங்களோட புள்ள அந்த ஆளுமை வாரத்துக்கு வந்து எங்களோட வீட்டு சூழல் உம்மாக்கு புள்ளைக்கு இருக்கிறவரோ வாப்பமாரோட இருக்கிறவரோ, நாங்கள் எல்லாரும் உண்மையில வாப்பமார் பாவம். தே லைக் கேண்டில்ஸ். மிச்ச பேர் வாப்பமாறுன்ற ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து எஞ்சி போனாக்கள் தான் இருக்கிறேன். உமா மகள் முறைச்சி பார்க்குறாங்க வேற கதை, ஆனால் அதுதான் உண்மை நிறைய இடத்துல. ஆனால் வாப்பா செய்கிற ஃபீல் என்னத்தை அன்பை வெளிக்காட்டுறே இல்லை. வாப்பான்ற சில டைம் உமாவோட இமோஷனாக நான் சில இடத்துல கண்டிக்கிறேன், உமால மட்டும் வாப்பாளுவா. சில இன்சிடென்ட்ஸை நான் என் கண்டிக்கிறேன். ஒரு முறை ஒருத்தர் வந்து என்கிட்ட மேர்சிக்கு போகிறதுக்கு மெடிக்கலோடு சைன் பண்ணிக்கொள்ள ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து கண் கலங்கி சொன்னார், சார் நான் கூலி வேலை செஞ்சு சார் எல்லா டியூஷன் ஃபீஸையும் கட்டினேன், இவர் ஆட்டோமொபைல் செய்யத்தான் விருப்பம், இந்த முறை மேத்ஸ் இல்லை 5 பாடம் தான் ஏக்கி அதை சுற்றி வேல்டிங்குக்கும் ஃபிட்டிங்ஸோ ப்ளம்பிங்குக்கு நான் போகிறேன், இவர் விருப்பம் இல்லை செய்ய வர இல்லையே சார் டாரு. அப்போ அவர் கண் கலங்கினார் அந்த வாப்பா.
இந்த 11 வருஷம் படிப்பிச்சு மேத்ஸ் இல்லை. இப்போ நீங்கள் யோசிக்கணும், உங்களோட வாப்பமா சம்டைம் பெருநாளைக்கு உடுப்பு எடுக்காமல் அவங்கள்ட்ட எல்லாம் தியாகம் செஞ்சு தான் உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறேன். ஆனால் எங்கள்கிட்ட எத்தனை புள்ள சரியாக டியூஷனுக்கு போய்த்துட்டு வருதுன்னு தெரியுமா? அது வாப்பமாரையும் பிள்ளை உம்மமாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு புள்ள சின்னத்துலேருந்து ஸ்கூல் போய்த்துட்டு வந்தால் ஒரு புள்ளையோட அன்பாக பேசுகிறதுக்கு 5 இடத்துல நிற்கி. அதில் மெயின் எது தெரியுமா? எப்போ புள்ள காலையில் எழுப்பக்குள்ள சரியாக அன்பாக பேசணும். ஏன்னா அந்த டைம் அந்த தூங்கிட்டு அந்த புள்ள எழும்பக்குள்ள அன்பாக பேசாட்டி அது உள்ள வளர்ச்சி பாதிக்கிற. அடுத்தது ஸ்கூல் விட்டு வரக்குள்ள, இது ஸ்கூல் விட்டு வரக்குள்ள அது பேக் எடுத்துட்டு எங்கடாக கேட்குற அந்த டீச்சர் வந்தால் எத்தனை பாடம் நடந்த முதல் கேள்வி அவ்வளோ. அது இல்லை கேட்கணும், உங்களுக்கு டயர்டா, நீங்கள் சாப்பிட்டா, வருத்தமா, பேக் பாரமா, தாங்கட்டு கேட்டுருவோமா எத்தனை பேர்? அது கேட்குறல. அப்போ ஃபுல்லாக நினைக்கிது இவங்கள்ட்ட புதிரமான ஜாயிடா வாப்பா நான் காலையிலேருந்து செத்துட்டு வரேன், முதல் கேள்வி மேட்ச் பாடம் நினைச்சா. அது இல்லை, ஃபுல்லாக அது பொருள் கேட்கணும். அடுத்தது தூங்க போகல இல்லை அநியாயம் என்ன எங்கிட்ட நிறைய வீட்டில் அந்த 2 நேரத்துலேயும் அடி வாங்கிட்டு தான் படுக்கிறேன். காலையில் ஒன்று ஸ்கூலுக்கு போக சொன்னவங்கள கூட்டுட்டு தான் எழுப்புறேன். தாத்தாவையும் தம்பியை படுக்க விட்டா அங்கே தலைவாணியான சண்டை இல்லாட்டி சத்தம் உமார் வைத்து 2 போட்டு தான் கடைசியாக தூங்க வைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்போ அதுவும் அந்த பிள்ளைகிட்ட உள்ள ரீதியாக பாய்க்கப்பட்டேன். அடுத்து அந்த 3 இடம் மெயின், அது ஆக முக்கியமான 3 இடம். அப்போ அந்த பிள்ளைய நாங்கள் அந்த பேசுகிற விதம் அந்த பிள்ளைக்கு காட்டணும். என் உம்மா என்னோட ஈக்கிறேன், என் வாப்பா என்னோட ஈக்கிறேன், எனக்கு என்ன நடந்தாலும் அவங்க என்னோட ஈக்கிறன்ற அந்த பாதுகாப்பை கொடுத்தா அந்த புள்ள வேற கார்டியனோட தேட போகிறல்ல, அவங்களோட பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ண போகிற அவங்களோட தான். அதைத்தான் இஸ்லாம் சொல்லிக்கு டின்னராக சாரி எல்லாரும் மீந்து தின்னுங்க, ஒரு டேபிள்லையோ ஒரு சுப்பா விரித்து சாப்பிடுங்கன்னு சொல்லி. அதை நாங்கள் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ தெரியா. 7 அளவு வீட்டில் இருக்கிற ராவ் சாப்பாட்டை சரி குடும்பமாக தின்னு பேசுங்க பிள்ளையோட. அது இல்லாமல் அது செய்யலாம். அடுத்த பிரச்சனை தான் இப்போ இது இந்த சமூகத்தோட பிரச்சனை. நான் என் ஃபீல்டில் கண்ட கிரிமினல்ஸ் ஏன்னா என்கிட்ட கொண்டு வர அப்யூஸ் பண்ண ஆட்கள் ஆகிக்கலாம், அப்யூஸ் ஆனால் ஆகிக்கலாம், ட்ரக் ஃபீல்ட் எல்லாம் என்கிட்ட வாரு. அப்போ அவங்க கிரிமினல்ஸை போலீஸ் கொண்டு வரோம். நிறைய பேர்கிட்ட ஹிஸ்ட்ரி எடுத்தா அவங்க பிதிச்ச பவுலைக்கு ஞாபகம் அட்டியா தி பேரண்ட்ஸ் செப்பரேட்டட் சரி என்ன சரி ஒரு சமூகத்துக்கு பிரச்சனையான ஒருத்தர் உருவாகிற உடைஞ்ச ஃபேமிலி ஒன்றால தான் வரும். அப்போ அந்த திருமணம்ன்ற டிசிஷனோ பேரண்ட்டில் அவங்க 2 பேர்கிட்ட ஒருத்தர் கல்யாணம் முடிச்சது போகிறோம் குடும்பத்துக்கு பிள்ளைக்காக சரி வாழலாம். அதுக்குத்தான் ஃபேமிலி கவுன்சிலிங்கு, கவுன்சிலர்ஸுக்கு, சோசியல் ஒர்க்கர்ஸுக்கு எங்கடாக்கு அதுக்கெல்லாம் போகிறில்லை. அது ஒரு அந்த முடிவு ஒன்று எடுக்கிறது இல்லை. அது அடுத்த பிரச்சனை சமூகத்தில் இருக்கிறேன். அதுக்கு அடுத்த டைம் தான் ஒரு ப்ரொஃபஸர் இருக்கிற அவர் தான் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் டயபெட்டிக்கில் பழைய டிரெக்டர் ப்ரொஃபஸர் பால் சிமெண்ட் ஆஸ்திரேலியா மொனாஷ் யூனிவர்சிட்டியில். அவர் இந்த புதிய சமூகத்தை பற்றி ஒரு வசனம் தான் சார். திஸ் இஸ் அ அன்ஃபார்ச்சுனேட் ஜெனரேஷன் இன் விச் சில்ட்ரன்ஸ் டை பிஃபோர் தேர் பேரண்ட்ஸ். இந்த நடைமுறை சமூகம் தான் உலகத்தில் இருக்கிற ஒரு துர்ப்பாக்கியமான சமூகம். ஏடா அந்த பெற்றோருக்கு முன்னுக்கு அவனோட குழந்தைகள் மரணிக்கிற சமூகத்தில் தான் இப்போ இருக்கிற பெற்றோர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எடுத்து பாருங்க, அவங்களோட பெரிய மாமி, பெரியப்பா, பெரியம்மா இப்பாங்க, அவங்களோட மூத்த 2வது பிள்ளை இல்லை. அவங்களோட குடும்பங்கள் உதாரணம் எடுங்க. நான் கொஞ்ச நாள் முன்னுக்கு ஒரு மையத்தோட்டுக்கு போய் ஒரு தாய் இருந்தா அவரோட 3 பிள்ளைகள் இப்போக்கு இல்லை, ஹஸ்பண்ட் இல்லை, எல்லாம் 50 வயசு 40 வயசு இல்லை மவுத், சீனி, ஹார்ட், கிட்னி. இவர் டயபெட்டிக் ப்ரொஃபஸர்ஸ் என்ன வருத்தம். அது நடக்குது. அப்படி நடக்குது. முஸ்லீம் சமூகத்தை பற்றி எப்படி சொல்லிக்கிற, இவங்க பசி வராமல் சாப்பிட மாட்டாங்க, சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க. அப்படித்தானே? எங்கட ஆட்கள் எப்படி நாங்கள் எப்படி சாப்பிட்றோம்? எங்கட நிறைய பேருக்கு இப்படி நின்று கீழே பார்த்தா கால் விளங்குற இல்லையே, இப்படி நேராக நின்று எங்க நிறைய பேர் இப்படி கீழே பார்த்தா கால் விளங்காது. என்ன விளங்கும்? அது சார் இந்த வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் இது அளக்குறே, இது அளக்க டேப் போதா சில ஆட்களுக்கு? அதே வார நாங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு கல்லுடைக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு 2500 கலோரி இருந்தால் போதும். கூலி வேலை செய்கிற மனுஷனுக்கு 2500 கலோரி நார்மலாக போதும். சில 2000 போதும். இப்போ ஒர்க் பண்ணாத சும்மா சாதாரண எங்களை மாதிரியோ இல்லாட்டி ஒரு டீச்சிங்கோ ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஜொப்பை செய்கிற ஒருத்தர் ஒரு கஷியரில் இருக்கிற ஹாஜியாருக்கு 2000 போதும். 65 கிலோ பாரமான ஒரு மனுஷன் ஒரு ஃப்ளட்டான ரோட்டில் 1 கிலோமீட்டர் நடந்தால் எத்தனை கலோரி மட்டும் சுடுபடும்? 65 கிலோகிராம் பாரமான மனுஷன் ஒரு நேரான ரோட்டில் 1 கிலோமீட்டர் நடந்தால் கிட்டத்தட்ட 90 இல்லாட்டி 100 கலோரி தான் சுடுபடும். ஆனால் 1.5 பான் துண்டை திண்டா 100 கலோரி கிடைக்கும்.
அப்போ நாங்கள் நோம்பு திறந்துட்டு தின்ற ஒரு 5 சமோசாவும் கஞ்சி கோப்பையும் ஜூஸும் சேர்த்தா எத்தனை கலோரி? 20 ரக்காயத்து தொழுதாலும் நான் நினைக்க மாட்டேன். அது இப்போ இல்லை, அது 8 ஆகிட்டு அது வேற கதை. 20 தொழுதாலும் அதை சுடையலாம். தராய் முடிஞ்சு வந்து மிஞ்சி தின்று இல்லை. சிலவங்க நோம்பு பிடிச்சாலும் மெலிகிறே இல்லை. அப்போ ரமலான் வந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்னு ஒரு புதிய ப்ரோக்ராம் கூட உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், நாங்கள் சீனி செக் பண்ணுறாய்க்கலாம், ஒரு ஸ்கேனுக்கு கொண்டு போகிறோட நோயாளியை செல்கிற 6 ஹவர் திண்ட கொடுக்க வேணும், 10 ஹவர் ராவ் 8 மணிக்கும். அப்போ உடம்புட சாதாரண ஒரு இதை அளந்து பார்க்குறதுக்கு உடம்பு எந்த இடத்துல நாங்கள் கொண்டு வரோம்? சாப்பாடு கொடுக்காம வச்சு தான் செக் பண்ணுறோம். ஒரு ரிசர்ச் ஒன்று செஞ்சாங்க, எலியை வச்சு ஒரு கூட்டில் ஒரு 50 எலியை போட்டு அடுத்த 50 எலியை போட்டுட்டு அதுக்கு 24 ஹவர்ஸும் சாப்பாடு, எந்த நேரமும் அதுகளுக்கு சாப்பாட்டை வச்சேன். அடுத்த எலிக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு கொடுக்குறேன். கொடுத்து வளர்த்தா இந்த அந்த சாப்பாடு எந்த நேரமும் இந்த எலியெல்லாம் கிட்டத்தட்ட 50 நாள் 60 நாள் ஆக்குள்ள செத்தாச்சு. ஒரு நாளைக்கு ஒரு நேரம் இல்லாட்டி 2 நேரம் மட்டும் டைமை வச்சு சாப்பாடு கொடுத்த எலி 80 நாள் 100 நாள் வாழ்ந்துச்சு. அந்த லைஃப் ஸ்பேன் பார்த்தா 60% மட்டும் இதுக்கு ஒரு வாழ்ந்து. அப்போ தொடர்ந்து தின்னுட்டீந்தா ஆயுசு குறை. இப்போ புதிய கான்செப்ட் என்னன்னா 9 காலையில் எலும்பினத்துலேருந்து மகரிப்பு வர தான் தின்ன சொல்கிறேன். அதுக்கு பிறகு தின்ன வேணாம். ரசூல்லா எப்படி திண்டிக்கிற? ராவில எத்தனை மணிக்கு? அது கிட்டவும் எங்களுக்கு போகல, எங்களுக்கு பேசவும் இல்லை. நாங்கள் ஒத்தரும் அதில் பெர்ஃபெக்ட் இல்லை. இல்லை, நாங்கள் புது புது கலாச்சாரம் எல்லாம் உருவாக்குறோம். மரத்தோண்டி சாப்பாடுன்ற, அந்த சாப்பாடுன்ற, புட்டு சாப்பாடுட்டு புதுசாக உருவாக்கிட்டு போகிறேன். இல்லாததை உருவாக்குறேன். தின்றதுக்காகவே சில விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கி. அடுத்து எங்கிட்ட சமூகத்தில் காண்ற ஒரு பிள்ளை தான் நான் தூக்கம் ஒழிக்கிறேன். ஏன்னா பெரும்பான்மை சமூகம் ஜாப் செய்கிற, அவங்களுக்கு வேலைக்கு போகணும், வருவான ஹத்தட்ட காலம் அட்டட்ட புதி உண்மையில சரி. எங்கிட்ட நீங்கள் ராவ் 12 மணிக்கு இந்த ரோட்டில் போய்த்து பாருங்களேன், மெயின் ரோட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் கல்யாணம் முடித்து 2-3 புள்ள உள்ள வாப்பாமார் எத்தனை பேர் இருக்கிறாரு. அந்த வாப்பா அப்போ ஃபேமிலி லைஃப்பை பற்றி நான் பேச விருப்பம் இல்லை. இதுதான் இன்றைக்கு எங்கிட்ட சமூகம் காதி கோட் வர போகிறதுக்கு காரணம். நான் ஹேண்டில் பண்ணுற குரூப் அதை சுட்டி எனக்கு தெரியும். இதுதான் பிரச்சனை. எங்களோட வாப்பமார் தான் எங்களுக்கு தெரியுமே, அவங்க வேலை முடிஞ்ச வீட்டுக்கு வந்தாச்சு. நான் கண்ட வளர்ந்த இப்போ வாப்பமார் அப்படியா? அதில் என்ன அநியாயம்டா, வீட்டில் வாரம் கூர்ப்பில் வந்து மனுஷன் அந்த கல்யுகத்துலேருந்தே வந்து அதில் ஆண் பெண்ணுக்கு சரியான வித்தியாசம் இருக்குது கூர்ப்பில். அதை வச்சு தான் ஃபேமிலி லைஃப் நாங்கள் பேசுகிறேன். இனி பேசலாம், இந்த ஆடியன்ஸுக்கு சூட் இல்லை. இப்போ அதில் பெண்களுக்கு ஒரு இது இருக்கிறேன்னு நிறைய பேசணும். தே வாண்ட் டு டாக். இப்போ அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் அன்றைக்கு நாள் முடிவுக்குள்ள கிடைக்கிறேன் இல்லை. வந்த மனுஷன் 15 நிமிஷத்தில் காணும். வார ராவு 12-1 மணிக்கு. அப்போ அந்த தாய் எத்தனை மணிக்கு தூங்குற, எத்தனை மணிக்கு சுபையில் எலும்புற? இன்றைக்கு WHO புதிய அந்த கேன்சர் வாரத்துக்கான காரண லிஸ்ட்டில் நைட் ஷிஃப்ட் தூக்கம் ஒழிக்கிறதும் ஒரு காரணம். மனுஷனுக்கு கேன்சர் வாரத்துக்கு ஒரு காரணம் நைட் ஷிஃப்ட் செய்கிறதும் தூக்கம் ஒழிக்கிறதும். எங்கள்கிட்ட நாங்கள் எவ்வளோ பேர் சும்மா தூக்கம் ஒழிக்கிறோம்? தேவைக்கு இல்லை ஒழிக்கிற, தேவையில்லாத. நீங்கள் டவுனுக்கு போனால் தேவையில்லாத தின்ற, பசி வாரு. அப்போ உங்களை எல்லாருடையும் சுகர். அப்போ அந்த அவர் போல் சிமெண்ட்ஸ் இடத்துக்கு தான் நீங்கள் வார. அடுத்து எங்கிட்ட புள்ளியோல பாருங்கள், அந்த ஸ்நாக் கல்ச்சர்னு நாங்கள் உருவாக்கி தான் நிற்கிறேன். மெயின் மீலுக்கு மேலாதியமாக நாங்கள் எல்லாரும் தின்றேன். அப்போ எங்கள்ட பிள்ளைகளும் காலப்போக்கில் இப்போக்கு ஸ்ரீலங்காவில் டயபெட்டிக் எத்தனை 100க்கு 26.3. 4 பேர் ஒருத்தர் சீனி இலங்கையில். அதில் முஸ்லீம்ஸ் தான் கூட. நாங்கள் தான் கப்படி சீக்கிர, அது வேற கதை. இலங்கையில் இப்போக்கு 4 பேருக்கு உண்டு. அவங்க எதிர்பார்க்குற 2030 ஆகக்குள்ள 3 பேருக்கு ஒருத்தர் சீனி நோயாளி ஆயிக்கும். எங்கள்ட ரோட்டில் நான் அன்றைக்கு எண்ணி பார்த்தேன் 27 ஊடி இருக்குது. அதில் 23 பேர் இருக்கிற சீனி நோயாளி. சின்ன ரோடு ஹிஜ்ரா மாவட்ட, அதில் அந்த 27 வீட்டில் 23 பேர் டயபெட்டிக்ஸ். சின்ன வயசு ஆட்கள்ல இந்த கொலஸ்ட்ராலும் அப்படி தான். எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கு ஒரு கேர்ள் ஒன்று வந்து 14 வயசு, பெரும்பான்மை சமூகம், 86 கிலோ. கொழும்பு லேட்ரிச் ஹாஸ்பிட்டலில் மெட்ஃபமின் கொடுக்குறாவுக்கு. எங்கள்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நான் மீரிகமல்லிக்கில் ஒரு போயை வந்து கொண்டு வந்து 18 வயசு அவளுக்கு மூச்சு எடுக்கல. ராவு கொண்டாந்து இசிஜி எடுத்த எல்லாம் செஞ்சு பார்த்தா அவருக்கு மூச்சு எடுக்கல. இசிஜி நார்மல் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், ப்ரெஷர் நார்மல். அது இப்போ இதாக்கிட்டு அவங்க விருப்பத்துக்கு போனேன். அடுத்த நாள் எனக்கு நான் சொன்னேன் கொலஸ்ட்ரால் ரிப்போர்ட் ஒன்று கொண்டு வந்து காட்ட சொல்லி. 18 வயசு 286 கொலஸ்ட்ரால். அவர் என்னடா ஃப்ரெண்ட்ஸோட ஒரே வெளியே போய்த்து
ஹோட்டலில் தான் தின்ற பாபிக்யூ. எங்கள்கிட்ட சமூகம் இல்லா பேத்திக்கிற 3 விஷயத்தால தான். என்ன முஸ்லீம் சமூகத்தில் நீங்கள் லொஸ்டான இல்லாட்டி இல்லா போன யாரையும் தேடி பார்த்தா 3 பிள்ளையால் தான் இல்லா பேத்திக்கிற. அதை நாங்கள் நின்று எங்கள்கிட்ட சமூகத்தை கொண்டு வரையில. ஒன்று வட்டி, அது சொல்ல தேவையில்லை. வட்டிக்கு வேறு வேறு பேர் வச்சு அதை ஹலாலாக்கி கொண்டு போகிற. அடுத்த போத மெயின் எங்கள் சமூகம் ரோட்டுக்கு இறங்குற. 3வது ஜினா. அந்த 3 பாவம். ஏன்னா 3வது வந்து அல்லாஹ் மோமீன்களே நீங்கள் எல்லா பாவத்தையும் செய்ய வானமுடு சொல்லிட்டு ஜினா மட்டும் நெருங்க வானமுடு சொல்லிக்கிற. ஏன்னா வரும்ட்டு அல்ல அடித்து சொன்ன ஒன்று தான். அதில் கை வச்ச யாரும் நல்லா இந்த சரித்திரமும் இல்லை. ஆனால் கவலை எங்களோட சமூகம் இப்போ அதில் நல்ல நிலைமையில இல்லை. அடுத்த போதையில் ஐசோ இதில் எங்களோட சமூகம் போகுதுடா. அந்த சமூகம் லூத் நபியோட சமூகத்திட செயலுக்கு தான் போகிறேன். இலங்கையில் அதால தான் இன்றைக்கு HIV கூட ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் புதுசாக ஒவ்வொரு வருஷமும் சேர்ற. கம்பா டிஸ்ட்ரிக்டில் 1200 பேருக்கு மேலே போக்கிக்கிற முஸ்லீம்ஸும் சேர்த்து எங்களோட சமூகத்தில் போதையில் ஈக்கிறவங்க அந்த பண்பு ஈக்கிறதால எங்களோட சமூகத்தில் இப்போ அந்த நோய் ஈக்குது. அதால் எங்களோட பிள்ளையோட போதைக்கு போகாமல் பாதுகாத்து கொள்கிற எங்கள் எல்லாருக்கும் முக்கியமான கடமை. அடுத்து நக்கடு முடிக்கிறேன். இந்த ஐக்கிது இந்த ஸ்க்ரீன் அடிக்ஷன் ஈக்குதானே, இதுவும் அதே கதை தான். நாங்கள் இப்படி பார்த்துட்டீக்குள்ள படிக்கிற விஷயத்த பார்த்தா பிரச்சனை இல்லை. டிக்டாக்கோ இன்ஸ்டாகிராமோ ஒரு கேமோ பார்த்தா இதே நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே டோப்பமின் கதை தான் நடக்கிறேன். இதை பார்த்துட்டு போகக்குள்ள இந்த பிள்ளையிட மூளையில் டோப்பமின் கூட சுரக்க தொடங்கும். இந்த ஸ்க்ரீனுக்கும் அதே வேலை நடக்கும். எந்த படிக்கிற விஷயமோ பயானம் பார்த்தா இல்லை, எங்களுக்கு அந்த ஜொல்லியத்தை ஆறுது. ஒரு டிவி கேம் ஆயிக்கலாம், டிக்டாக் ஆயிக்கலாம். போக்குள்ள இந்த பார்க்குறதால மூளைக்கு இதே டோப்பமின் கூடக்குள்ள நான் சொன்னேன் அந்த 30-40 இல்லை, அது 300-400 கூடும். கூடி ஒரு எல்லையை தாண்டக்குள்ள இதே அந்த பிரச்சனை நான் சொன்னேன் அந்த களங்கள் சுருங்கி அவங்களோட மூளை இது இல்லாமல் கடைசி எப்படி வரும்னா ரூமை மூடிக்கொண்டு பொடியும் கேம் அடிச்சுட்டே இருப்பான். உமா கூப்பிட்டா சாப்பிட சொல்லி சாப்பிட வர இல்லை, படிக்கிற இல்லை. அந்த பிள்ளைக்கு உமா அப்பாவோட பேசினா சந்தோஷம் இல்லை, இதில் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கும். அடிக்ஷனுக்கு போகிற அதை நாங்கள் தொடங்கின யார் தெரியுமா? உம்மா மாதிரி தானே. சாப்பிட முந்தைய கடமை மாதிரி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு குருவியை காட்டி காகத்தை காட்டி ராவைக்கிட்ட சந்தமாமாவை காட்டி என்ன செஞ்சேன், சாப்பாட்டை தீத்தினேன். இல்லாட்ட ஒரு பாட்டு படிச்சு இப்போ எப்படி சாப்பாடு கொடுக்குற பிள்ளைக்கு இதை அப்படி வச்சுக்கொண்டு தீட்டுற. அப்போ அந்த புள்ள சின்ன புள்ள எப்படி பழகுது, இதை பார்த்தா தான் வாயை திறக்கிறேன். அதுக்கு அதை ப்ரோக்ராம் பண்ணுற, இதை காட்டி வாயை திறக்க வச்சுக்கிறேன். அடுத்தது அந்த புள்ள கரைச்சல் பண்ணக்குள்ள உம்மா ஆக்கி முடிக்கணும்டா இல்லாட்டி வேலையை ஒன்று செய்யணும்டா என்ன செய்கிற, டக்குடியே தான் கையில் கொடுக்குது. அப்போ தெரியாமலே அந்த புள்ள இந்த இதால் வார அந்த நான் சின்ன பார்த்து வைக்குதானே மூளையில் அதுவும் போதையோ இன்னொன்றுக்கு அடிமையாக ஒருத்தர பார்த்தையும் சமன். அப்போ புதிய சயின்ஸ் என்ன சொல்லுதுடா, சின்னத்தில் இருந்து இதை மாதிரி ஒன்றுக்கு ஸ்க்ரீன் அடிக்ஷனுக்கோ சோசியல் மீடியா அடிக்ஷனுக்கு போகிற ஒரு புள்ள பெருசானா சட்டவிரோத செயல் இல்லாட்டி போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதுக்கான சான்ஸ் ஆகக்கூடாது. அந்த பிரெயின் அந்த சைடுக்கு வளர்ந்து முடிஞ்சு அதை பார்த்து வைக்க நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அப்போ அதை போட்ட யார் போட்ட உம்மா. அதை சுட்டி இது இன்றைக்கி எங்களோட சமூகம் பிரச்சனையே எங்களோட சமூகத்துக்கு இதுதான். அப்போ டைம் சாரி ஷாலா இது பெரிய டாபிக். நான் எனக்கு வேணும் உங்களுக்கு இதை சிந்தனையை தாரது. அடுத்தது இது எல்லாத்துலேயும் கடைசி முடிவு என்னடா, அறிவால முடிவெடுக்கிறதுக்கு மூளை கேளா. நாங்கள் இரையச்சம் தக்குவா வாழதான் ஒரு மனுஷன் பிழைய செய்யாமல் தடுக்க இயலும். அது ஒரு நாலேஜால இயலாம். அந்த இடத்த கொடுக்கறது கட்டாயம். எங்கட புள்ளியோல் சாதாரணமாக ஸ்கூலில் இஸ்லாம் புக்கை படித்து வேலை இல்லை, நாங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் ஏதோ ஒரு இஸ்லாமிய ரீதியான வழிகாட்டல் எல்லா ஊர்லேயும் இருக்கணும். அது பள்ளிகளில் இருக்கலாம், சொசைட்டிஸாக இருக்கலாம். இந்த வழிகாட்டல் இல்லைடா ஒரு நல்ல இஸ்லாமிய தலைவர்களை நாங்கள் நாளைய சமுதாயத்தில் உருவாக்கல. இன்றைக்கி ரெஸ்டி போர்டு ஒன்றுக்கு தலைவர் ஒன்று தேடிக்கொள்ள எல்லாம் முஸ்லீம் ஸ்கூலில் பிரின்ஸிபல் ஒன்று இருக்கிறேன். கிரேட் 1 பிரின்ஸிபல் ஒன்று இன்றைக்கி எங்களுக்கு தேட எவ்வளோ கஷ்டம். ஸ்கூல் ஒன்றுக்கு பிரின்ஸிபல் முஸ்லீம் ஸ்கூலுக்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச் பிரின்ஸிபல் இல்லை. கொஞ்சம் காலத்துக்கு முன்னுக்கு ஒரு ஜோனில் 10 பிரின்ஸிபல் மாதிரி இன்டடிக்கான 4 பேர் முஸ்லீம்ஸ். 1 லூத் நபீடு, 2 மூல்ய அபராத ஃபினான்ஸ் ஃப்ராட். யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறேன், 4 பேர் ஒரு ஜோனில் 10 இன்டர்டிக்கில் 4. இதெல்லாம் படித்தார்களே. இதெல்லாம் இந்த பிள்ளை ஒன்றும் நடக்காமல் இருக்கிறடா. இந்த வழிகாட்டல் வேணும். அது இயக்கம் இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். இல்லைடா நாளை மறுமையில் அல்லாஹ் எங்கள் எல்லார்ட்டையும் தான் கேட்க போகிறோம். ஏடா நாங்கள் எல்லாரும் பொறுப்புதாரிகள், எங்களோட பொறுப்புகள் பற்றி கேட்கப்படுவோம்.
இந்த சலாமா நிறுவனத்துக்கு இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண கலலி இந்த சகோதரருக்கும் அல்லா தாலா அவங்களோட வாழ்க்கையிலையும் சொந்த வாழ்க்கை ஆயுசு குடும்பம் எல்லாத்துலேயும் பறக்கஷியனுண்டு துவா பிரார்த்தனையோட இந்த நிகழ்வுக்கு இன்வைட் பண்ணதுக்கு எல்லாருக்கும் ஜிசாக்குமுல்லா ஹைர். இவ்வளோ நேரம் பொறுமையோடு இருந்து கேட்டுக்கிட்டு இருந்த உங்கள் எல்லாருக்கும் ஜிசாக்குமுல்லா ஹைர். எமது சமூகம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை, குறிப்பாக முஸ்லிம் சமூகம் சென்று கொண்டிருக்கின்ற பாதை, இன்றைய சிறுவர்கள் நாளைய தலைவர்கள், அவர்கள் இன்று எதிர்நோக்குகின்ற போதைப்பொருள், ஸ்கிரீன் பாவனை என்று அவர்களை நாளைய தலைவர்கள் என்ற அந்த இடத்திற்கு, அந்த இடத்தினை பாழாக்கிவிடக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக மிகவும் நுணுக்கமாக ஆணித்தரமாக தன்னுடைய விசேட உரையினை வழங்கிய